ஸோ ஹாய் கைஸ், வெல்கம் டு அவர் சேனல் ஃபயாஸ்டே. ஸோ இன்றைக்கான வீடியோவில் எப்படி இது மாதிரி சூப்பரான மோட்டார் ஸ்பீட் கண்ட்ரோலர் செய்கிறது தான் பார்க்க போகிறோம். நம்ம இந்த மோட்டார் ஸ்பீடு கண்ட்ரோலர் LM317K டிரான்சிஸ்டரோடையாக தான் செய்ய போகிறோம். இது ஒரு வோல்டேஜ் ரெகுலேட்டட் டிரான்சிஸ்டர். 2 வோல்ட்லேருந்து நம்மளுக்கு 18 வோல்ட் வரைக்கும் வோல்டேஜை ரெகுலேட் பண்ணி கொடுக்கும். இதில் நீங்கள் எல்இடியோட பிரைட்னஸ், பஸரோட சவுண்ட் அண்ட் என்ன வேணாலுமே வோல்டேஜை ரெகுலேட் பண்ணிக்கலாம். அது எப்படின்னு தான் நம்ம இன்றைக்கான வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அண்ட் பக்கத்தில் இருக்க நோட்டிஃபிகேஷன் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷன் சூஸ் பண்ணிக்கோங்க. ஃபர்ஸ்ட் நம்ம இதுக்கு தேவையான பார்ட்ஸ் பார்த்துடலாம். ஸோ இந்த சர்க்யூட் ஒர்க் ஆகலைன்னு நீங்கள் கண்டிப்பாக கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க. இதோட சர்க்யூட் டயக்ராமும் நான் வீடியோட கடைசியில் காமிக்கிறேன். ஸோ ஃபுல்லாக வீடியோவை பாருங்கள், ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும், கண்டிப்பாக ஒர்க் ஆகும். ஃபர்ஸ்ட் நம்மளுக்கு பிரெட் போர்ட் தேவைப்படும். தென் LM317K டிரான்சிஸ்டர் சொன்ன வோல்டேஜ் ரெகுலேட்டர், இதில் 3 பின் இருக்கும். ஓகே, தென் நம்மளுக்கு என்ன தேவைப்படும்னா நம்மளோட மோட்டர் ஸ்பீடை கண்ட்ரோல் பண்ண பொட்டன்ஷியோமீட்டர் தேவைப்படும். இதில் 3 பின் இருக்கும். ஃபஸ்ட் அண்ட் செகண்ட் தான் நான் சால்வ் பண்ணியிருக்கேன், அதுதான் நம்ம இப்போ யூஸ் பண்ண போகிறோம். மேலே கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு ஒரு கேப் மாதிரி போட்டிருக்கேன். ஓகே, தென் நம்மளுக்கு எல்லாத்தையும் கனெக்ட் பண்ண இது மாதிரி கொஞ்சம் ஜம்பர்ஸ் ஒயர் தேவைப்படும். மேல் டு மேல் ஜம்பர் ஒயர், நீங்கள் ஹூக்கப் ஒயர்ஸ் கூட யூஸ் பண்ணலாம். தென் நம்மளுக்கு 1K ரெசிஸ்டர் தேவைப்படும், ஒரே ஒரு ரெசிஸ்டர். இப்போ எல்லாத்தையும் எடுத்து வச்சுட்டு நம்மளோட பிரெட் போர்டு எடுத்துக்கலாம். பிரெட் போர்டில் இப்போ நம்மளோட டிரான்சிஸ்டர் ஃபர்ஸ்ட்டு சென்டரில் அப்படியே ஃபிக்ஸ் பண்ணலாம். இப்போ நான் ஃபிக்ஸ் பண்ணுறேன் கரெக்டாக பார்த்து. ஓகே, டைட்டாக ஃபிக்ஸ் பண்ணிவிட்டேன். ஃபிக்ஸ் பண்ணோன்னே லெஃப்ட் சைடில் இருக்கிறது தான் ஃபஸ்ட்டு பின், சென்டர் செகண்ட் பின், தென் தேர்ட் பின். ஃபஸ்ட்டுக்கும் செகண்ட் பின்னுக்கும் 1K ரெசிஸ்டர் போட்டு இப்போ நம்ம ஷார்ட் பண்ணிக்கலாம். ஓகே, கரெக்டாக ஷார்ட் பண்ணியாச்சு. தென் நம்மளோட பொட்டன்ஷியோமீட்டர் எடுத்து பொட்டன்ஷியோமீட்டரோட சென்டர் பின் எடுத்து நம்மளோட ஃபஸ்ட்டு பின் கொடுத்துக்கலாம், டிரான்சிஸ்டரோட ஃபஸ்ட்டு பின். ஓகே, கொடுத்தாச்சு. கொடுத்தோன்னே பொட்டன்ஷியோமீட்டரோட லெஃப்ட் பின் எடுத்து நம்மளோட பிரெட் போர்டோட நெகட்டிவ் ரெயில் கொடுத்துடலாம். ஓகே, இப்போ நான் நெகட்டிவ் ரெயிலில் கரெக்டாக கனெக்ட் பண்ணுறேன். ஓகே, தென் இப்போ கரெக்ட் பண்ணோன்னே நெக்ஸ்ட் நம்ம இப்போ என்ன செய்ய போகிறோன்னா தேர்ட் பின்னில் இந்த ஒயர் ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். இது இன்புட், தென் நெகட்டிவ் லைன் போட்டுக்கலாம். இந்த 2 ஒயரும் இன்புட் 12 வோல்ட் கொடுக்க இன்புட்டு. தென் நம்ம இன்னொரு ஒயர் எடுத்துக்கிட்டு அதை சென்டர் பின்னில் கனெக்ட் பண்ணலாம், அதாவது செகண்ட் பின்னில். இது அவுட்புட், மோட்டருக்கு போகிற அவுட்புட் கனெக்ட் பண்ணிவிட்டு தென் இன்னொரு நெகட்டிவ் ரெயிலில் ஒரு ஒயர் கனெக்ட் பண்ணிக்கலாம். தென் இப்போ நான் கனெக்ட் பண்ணுறேன். இப்போ நீங்கள் பார்க்கலாம், ப்ரௌன் அண்ட் பிளாக் ஒயர் இருக்கா லெஃப்ட் சைடில், அது இன்புட் கொடுக்க. தென் ரெட் அண்ட் எல்லோ ஒயரும் அவுட்புட் மோட்டருக்கு போகும். தென் நம்மளோட மோட்டர் எடுத்து அந்த ரெட் அண்ட் எல்லோ ஒயர் இருக்குல்ல, அந்த ஒயரில் ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். தென் இப்போ நான் மோட்டர் கனெக்ட் பண்ணிட்டேன். தென் இன்புட்டோட பிளாக் ஒயரை நெகட்டிவுக்கும், ப்ளஸ் ஒயர் பாசிட்டிவுக்கும் கொடுத்துடலாம். இப்போ நான் பேட்ரி எலிமினேட்டர் வச்சு தான் செய்கிறேன். இப்போ பவர் சப்ளை கொடுக்கலாம். பேட்ரி எலிமினேட்டரை ஆன் பண்ணி ப்ளஸ் 12 வோல்ட்டுக்கு வச்சிடுறேன். 12 வோல்ட்டுக்கு வச்சோடனே ஃபுல் ஸ்பீடில் மோட்ரு சுற்றுது. இப்போ நம்ம ஸ்பீடை கண்ட்ரோல் பண்ணி பார்க்கலாம். இப்போ நான் கொஞ்சம் கொஞ்சமாக ஸ்லோ பண்ணுறேன். ஓகே, இப்போ கொஞ்சம் ஸ்லோவாக இருக்குது. ஓகே, இப்போ நல்லாவே ஸ்லோ ஆகுது. இது 100% ஒர்க் ஆகும். இப்போ நான் இன்னொரு மோட்டர்லேயும் உங்களுக்கு டெஸ்ட் பண்ணி காமிக்கிறேன். ஸோ இப்போ ஸ்லோவாகவும் சுற்றுது. இப்போ நான் இந்த மோட்டர்லேயும் டெஸ்ட் பண்ணி காமிக்கிறேன். இது 300 RPM மோட்டர், கியர் மோட்டர். இதுக்கும் நான் 12 வோல்ட் கொடுத்து ஸ்பீடு கண்ட்ரோல் பண்ணுறேன். இப்போ நான் இன்க்ரீஸ் பண்ணுறேன். ஸோ இப்போ பாருங்கள், ஸ்லோவாக இன்க்ரீஸ் ஆகுது. நான் மெல்ல மெல்ல அப்படியே திருப்புறேன், அதுவும் இங்கேயும் மோட்டரோட ஸ்பீடு இன்க்ரீஸ் ஆகுது. ஸோ இப்போ நான் இதை மல்டிமீட்டர் வச்சு உங்களுக்கு டெஸ்ட் பண்ணி காமிக்கிறேன். வோல்டேஜ் 2 வோல்ட்லேருந்து 18 வோல்ட் வரைக்கும் இது கொடுக்கும். இப்போ நான் மல்டிமீட்டர் கனெக்ட் பண்ணி இப்போ 18 வோல்ட்டில் இருக்குது. தென் ஸ்லோவாக குறைக்கிறேன். 11, தென் 9, தென் குறைக்க 7, 5, 4, 3, அப்படி கரெக்டாக ஸ்லோவாக வருது. ஸோ இப்போ நான் அதிகமாக்குறேன். தென் இப்போ வோல்டேஜும் அதிகமாகுது. ஸ்லோ ஹைன்ட்டு இப்போ செய்கிறேன். ஓகே, தென் 17 வரைக்கும் போயிட்டு அப்படியே மெதுவாக ஸ்லோவாகுது. ஓகே, இது கண்டிப்பாக ஒர்க் ஆகும். இதில் நீங்கள் எல்இடியும் வச்சு ட்ரை பண்ணி பாருங்கள்.
ஸோ இது மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ் வேணும்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் இன்னொரு டாப்பிக்கில் உங்களை மீட் பண்ணுறேன். ஸோ தேங்க்ஸ் வாட்சிங் மை ஃபுல் வீடியோ ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நீங்கள் இன்னும் ஃபயாஸ்டெக் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணினா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூட இருக்க நோட்டிஃபிகேஷன் பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷன் சூஸ் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ்.